நேற்று என்ன சார் நடந்துச்சு, மழை லைட்டாக போட்டுனே இருந்துச்சு. பொய்து போக கொஞ்சம் அதிகமாக வந்தது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஒரு மாதிரியாக கலராக வந்ததுனால சரினா போனால் சரி எதோன்னுட்டு பசங்க அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் விளையாடி இருந்தாங்க. மேல் வீடு அக்காது, கீழே வீடு தங்கச்சிது. அந்த தங்கச்சி பசங்க அக்கா பசங்க விளையாடுவாங்க, போவாங்க, வருவாங்க. அதே மாதிரி எங்கள் 2 மச்சாமார் பசங்க பக்கத்து தெருவில் இங்கே வந்து சொந்தக்காரர், நாங்கள் எங்கள் சொந்தக்காரங்க விளையாடி நின்றாங்க. அதனால் என்ன பண்ணி இந்த மழை வந்ததுனால என்ன பண்ணாங்க, உள்ளே கொஞ்சம் போனாங்க. சரி என்ன மழை வருதுன்ட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போனது தான் அந்த ஸ்டார்ட்லேயே அது வந்தது தெரியாமல் பசங்க உள்ளே நோர்னாங்க. அப்படியே வந்து அமுந்துருச்சு. ஃபஸ்ட்டு மண் வந்து அமுந்துருச்சு, அதுக்கப்புறம் கல் பாறைலாம் வந்து அமுந்துருச்சு. அவ்வளோதான் சார். இருக்கிற ஆளுங்களை நாங்களே அப்படியே ஓட்டோம், கூப்பிட்டுன்னு தப்பிச்சு ஓட்டோம். இந்த ஒரு குழந்தை தான் என் மச்சின்ச்சி 2 குழந்தை, அப்புறம் மச்சாமருக்கு 2 குழந்தை, எங்கள் சகலபடி மச்சின்ச்சி 7 பேர். 7 பேர் உள்ள இருக்காங்களா? ஆமாங்க சார். குழந்தைங்க மொத்தம் எத்தனை பேர்? குழந்தைங்க 5 பேர், என் மச்சின்ச்சி சகலபடி 2 பேர், 7 பேர் சார். பாப்பாவுடைய வயசு என்ன? அவங்க பேர் என்ன? என் பாப்பாவோட வயசு வந்து 12, இன்னொரு 10 நாள் தான் இருக்குது. 12, 6வது படிக்குது. இப்போ இங்கே மொத்தம் 4 வீடு இருந்துங்களா? 4 வீடுமே உள்ள மண்ணில் முழுகி இருக்குங்களா? ஆமாங்க சார். ஆமாங்க சார், 4 வீடு சார். என் குழந்தை உள்ள இருக்குது. என் பேர் மஞ்சுநாதன், என் பையன் வினோதினி. சப்போஸ் 2 குழந்தைங்க இருக்காங்க. ஆமா, 2 மகா 1, வினோதன் 1, என் தம்பி பொண்ணு 1. இப்போ யார் வீட்டில்? ராஜ்குமார் ராஜ்குமார் வீட்டில் இருக்கிறாங்க. மொத்தம் 7 பேருக்கு உள்ள மாட்டிக்கிறாங்க. உங்க பாப்பா ஏன் அவர் ராஜ்குமார் வீட்டுக்கு போனாங்க? எல்லாம் ரிலேஷனுங்க சார். எல்லாம் மழை பெஞ்சதுனால அதெல்லாம் மேலே கீழே வந்தாங்க. ரிலேஷன் கண்டு உள்ள போயிட்டாங்க. எப்போ மாமலை போறது தான், எப்போ போறதுனால அப்புறம் உள்ள போயிட்டாங்க. அந்த இது எதிர்பார்க்கல, இவ்வளோ மழை எதிர்பார்க்கல. சப்போஸ் உள்ள போன உடனே மரம் வந்து மேலேருந்து அப்படியே மரம் சரிஞ்சு அப்படியே உள்ள அப்படியே உள்ள முழுகி போயிட்டாங்க. அப்படியே இப்ப வீட்டுல வந்து ராஜ்குமார், அவங்க ஒய்ஃப் மீனா, அதே மாதிரி 5 குழந்தைங்க. ஒரு ஆம்பளை குழந்தை, 4 பொம்பளை குழந்தை. அதுல உங்க பையனா? உங்க பொண்ணு இருக்காங்க. பாப்பா பேரு வினோதினி உள்ள இருக்காங்க. இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா நைட் அந்த மண் ஃபர்ஸ்ட் சரிஞ்சு அதுக்கப்புறம் சரிவு கீழே ஏற்பட்டதால அக்கம் பக்கத்துல அந்த சவுண்டை கேட்டு எல்லாருமே வந்து பதறி அடிச்சு குழந்தை குட்டியோட எல்லாத்தையும் வந்து வீடு எல்லாம் கிளம்பிட்டாங்க. அந்த ஒரு சவுண்டு, மண் சரிவு சவுண்டு இல்லாம கேட்காத இந்த குழந்தைகளுக்கு வந்து இந்த மண் சரிவு சவுண்டு கேட்காம அந்த குழந்தைகளும் பெற்றோர்களும் இருந்த ஒரு காரணத்தால இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இது வந்து முற்றிலும் வந்து கோவிலுக்கு அருகாமையிலே இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு வந்து ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கு.